ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாக்டர் உங்களை ஸ்கேன் பண்ணுறப்ப பேபி சரியாக பொசிஷன் இல்லை, ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு வாங்க, இல்லைனா வாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ஸ்கேன் சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ என்டி ஸ்கேனாக இருக்கட்டும், அனாமலி ஸ்கேனாக இருக்கட்டும், ஃபீட்டல் எக்கோ ஸ்கேனாக இருக்கட்டும். ஸோ நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது, டாப்லர் ஸ்கேன்ஸாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேனில் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கேனில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஸ்கேனுக்கு நம்ம போகணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். நிறைய ஸ்கேனில் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் 95% உமன்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்குமே வந்து சொன்னாங்க, ஸ்கேனில் வந்து பேபி வந்து சரியாக தெரியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போய் நடந்துட்டு வாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு வாங்க, எல்லாம் வாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஸ்கேனுக்கோ இல்லை ஒரு விஷயத்தோ நான் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியாக அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி சொல்லிட்டாங்க, டாக்டர் வந்து சரியாக தெரியல அப்படி சொல்லி வந்து வாக் பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா டைமும் பேபிஸ் வந்து நம்ம நினைக்கிற பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க கவுந்து படிப்பாங்க, சம்டைம்ஸ் நேராக படுத்திருப்பாங்க. அதனால் ஸ்கேன் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லா முதுகுத்தண்டு எல்லாமே அவங்க பார்க்கணும். ஸோ ஃபேஸ் பார்க்கணும், ஸோ எல்லா விஷயம் இருக்குது. கிட்னி பார்ப்பாங்க, ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குது சொல்லி எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.